கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோவான் 1:9 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, இயேசுவே உலகத்தின் மெய்யான ஒளி என்று. ஆமென். பிதாவானவர் நம்மை அந்தகார இருளான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்க்கையை வாழவும் புறஜாதி மக்களுக்கு சத்தியத்தின் வார்த்தையை சத்தியமாக போதிக்கவும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் தேவனின் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜாக்களாகவும் ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை வேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.